திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னி கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னி கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகம் அனைத்துமே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆற்றலும் எழிலும் அவர் திருமுன் உள்ளன, மாட்சியும் புகழ்ச்சியும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுலத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எதிர்நோக்கில் நிலையாயிருந்து அன்பு செலுத்தி ஒருவரையொருவர் தூண்டி எழுப்புவோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 19 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே,
இயேசுவின் உடலை கோவிலின் திருச்சிலைக்கு ஒப்பிடலாம். இத்திருச்சிலை வழியாக திருத்துயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனசான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. Alleluia, 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 Alleluia. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 21 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் எங்களை எப்பொழுதும் கைவிடுவதில்லை, எப்பொழுதுமே எங்களை விட்டு விலகுவதில்லை. உம்முடைய உடனிருப்பை நாங்கள் அனுதினமும் அனுபவிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய அருள் ஆசீர்வாதம் இல்லாமல் எங்களுக்கு பொழுது விடுவதில்லை. உம்முடைய அருட்துணை இல்லாமல் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கடப்பதில்லை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. உம்முடைய தெய்வீக உன்னத பலி எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. இயேசுவே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய அருள் ஆசீர்வாதத்தோடு துவங்குகிற போது அந்த நாள் இனிய நாளாகவும், மகிழ்ச்சியின் நாளாகவும், வெற்றியின் நாளாகவும், நம்பிக்கை ஊட்டுகிற நாளாகவும் எங்களுக்கு அமைகிறது. ஆண்டவரே, நீரே எங்கள் பாதுகாப்பு, நீரே எங்கள் வழிநடத்துதல் என்பதை உணர்ந்து இந்த நாளையும் இந்த நாளின் செயல்களையும் உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை காத்து வழி நடத்துவீராக. ஆமீன். நேரிய உள்ளத்தோடும் மிகுதியான உறுதியோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரை நாம் அணுகிச் செல்வோமாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் பொங்கல் பெருவிழா வந்ததை நாம் நன்றாக அறிவோம். அந்த நாட்களில் நாமும் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த பொங்கல் பண்டிகை திருநாட்களில் போகி பண்டிகை என்கிற முதல் நாள் பண்டிகை மக்களிடையே மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. குறிப்பாக பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிற இந்த சொற்றொடரின் அடிப்படையில் வீட்டில் இருக்கிற குப்பை கூளங்களை கொண்டு வந்து எரிப்பது, பழைய பொருட்களை எல்லாம் போட்டு எரித்து சாம்பலாக்குவது, வீட்டில் தேவையில்லாத பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து நடுரோட்டில் போட்டு எரிப்பது, குறிப்பாக இந்த டயர்களை, பிளாஸ்டிக் பொருட்களை, மைக்கா போன்ற பல்வேறு தேவையில்லாத பொருட்களை எல்லாம் போட்டு எரிக்கின்ற ஒரு பழக்கம் நம்முடைய சமூகத்தில் ஒரு தொற்று நோய் போல பரவியது. இதனால் என்ன ஆனது என்றால், நாம் இருக்கிற காலம் அதிகமான பனி பொழிகின்ற காலம் இல்லையா? அதனால இயற்கையாகவே பனிப்பொழிவு அதிகமாக இருந்ததனால் இப்படி நாம் எரித்து கொளுத்திய எல்லா குப்பை கூளங்களும் மாசுகளாக காற்றில் கலந்தது, அந்த பனியில் கலந்தது. இதனால் அந்த அதிகாலை பொழுதே புகைமூட்டமாக மாறி செல்ல முடியாத அளவிற்கு ஒரு மிக பெரும் நெருக்கடியை உருவாக்கியது. குறிப்பாக வாகன ஓட்டிகளுக்கு அது மிக பெரும் தொந்தரவாக அமைந்து ஒரு சில இடங்களில் விபத்துகள் ஏற்பட்டது. இந்த அதிகமான மாசு ஏற்பட்டதனால் சில பேர் தூய்மையான காற்றினை சுவாசிக்க முடியாமல் உயிரிழந்து போனார்கள். இதெல்லாம் நடந்துச்சு. இன்றைய நற்செய்தி வாசகம், எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்கிற எச்சரிக்கையை தருகிறது. நாம் எந்த அளவையால் அளக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நமக்கும் அளக்கப்படும். கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாகணும், துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கியால தான் சாகணும். இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். தீமை செய்தால் தீமை வரும், வன்முறைக்கு ஈடு வன்முறைதான். இதனால் ஒருபோதும் இந்த சமூகத்தில் அமைதியோ
மன்னிப்போ, அன்போ, ஒற்றுமையோ, சமத்துவம், சகோதரத்துவமோ ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் எந்த அளவையால் நாம் அளக்கிறோமோ அதே அளவையால் நமக்கு அளக்கப்படும். நாம் மன்னிக்க துவங்கி விட்டோம் என்றால் நாம் செய்கிற குற்றங்களிலிருந்து, நாம் செய்கிற தவறுகளிலிருந்து பிறர் நம்மை மன்னிப்பார்கள். ஆண்டவர் நம்மை மன்னிப்பார். ஒருவர் மீது ஒருவர் இரக்கம் காட்டுகிறோம் என்றால் அவர்களும் நம் மீது இரக்கம் காட்டுவார்கள். ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகிறோம் என்றால் நம்மையும் பிறர் அன்பு செய்வார்கள். நம்மீதும் பிறர் அன்பு காட்டுவார்கள். நம்மை பிறர் நேசிக்க தொடங்குவார்கள். நாம் எந்த அளவையால் அளக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக, அன்பு செலுத்தவும், நற்செயல்கள் புரியவும், ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக என்று சான்று பகர்கிறது. அன்பு செய்ய வேண்டும், நற்செயல்கள் புரிய வேண்டும், ஒருவரை ஒருவர் நம்பிக்கையினால் தூண்டி எழுப்ப வேண்டும், ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவீர்களாக என்று இறை வார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தைகளுக்கு நாம் முழு மனதோடு செவி கொடுப்போம். எந்த அளவையால் நாம் அளக்கிறோமோ அதே அளவையால் நமக்கும் அளக்கப்படும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு ஒருபோதும் தீமையின் பக்கமாக செல்லாமல், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல், இந்த உலகத்திலே கடவுள் நமக்கு படைப்பாக கொடுத்திருக்கிறவற்றுக்கு ஒருபோதும் துரோகம் இழைக்காமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும், இந்த வாழ்க்கை அழகானதாக மாறும். இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான சுவாரஸ்யத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். இறைவன் படைத்த இந்த அழகான உலகம் நமக்கானது. நமக்கானது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமானது. இந்த மகத்துவமான உண்மையை உணர்ந்து கொண்டு எந்த அளவையால் அளப்போமோ அதே அளவையால் நமக்கும் அளக்கப்படும் என்கிற உணர்வோடு தொடர்ந்து ஜெபிப்போமாக. ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதய பாடும் இனிய பாடு இறைவா உனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலையில் நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை
போற்றி போற்றி மகிழும் பேரை இது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உன்னாமம் மோதிட தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் மோதிட தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலா தாயுமே நீ தமையோ திரவியமே. தாயினும் மேலா தாயுமே நீ தமையோ திரவியமே. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலான் தாயுமே நீ தமையோ திரவியமே. தாயினும் மேலான் தாயுமே நீ தமையோ திரவியமே.